மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் டாஸ்மாகில் ஏற்பட்ட பிரச்சனையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சுடலை என்பவரை வெட்டி கொலை செய்திருக்கிறது கும்பல். டாஸ்மாகில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சாத்தான்குளத்தில் பட்டப்பகலில் வாலிபர் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். டாஸ்மாகில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சாத்தான்குளம் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த சுடலை என்பவரை வெட்டி கொலை செய்திருக்கிறது ஒரு கும்பல். டாஸ்மாக் பிரச்சினை தொடர்பாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. சாத்தான்குளம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த சுடலை என்பவரை வெட்டி கொலை செய்திருக்கிறது கும்பல். டாஸ்மாகில் தகராறு செய்ய வந்த கும்பலை சுடலை தடுத்து நிறுத்தி எச்சரித்ததாக கூறப்படுகிறது. தங்களை தடுத்து நிறுத்திய ஆத்திரத்தில் சுடலையை வெட்டி கொலை செய்துவிட்டு கும்பல் தப்பியோடியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் டாஸ்மாகில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சாத்தான்குளம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த சுடலை என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். டாஸ்மாகில் தகராறு செய்ய வந்த கும்பலை சுடலை தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. தங்களை தடுத்து நிறுத்திய ஆத்திரத்தில் சுடலையை வெட்டி கொலை செய்த கும்பல் தப்பி ஓடியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் செந்தில். என்ன நடந்தது முழு விவரங்கள்? சாத்தான்குளத்தில் பட்ட பகுதி வாலிபர் ஓட வெட்டிப்பாடுகளை உடலை எடுக்க விடாமல் ஒரு சாயமில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தப்படுகிறார். அது பார்த்தா சாத்தான்குளம் காந்திநகர் பகுதியை சேர்ந்தவர் கருப்பசாமி. இவருக்கு வயது 25. இவர் வந்து பந்தல் அமைப்பில் கூலி தொழிலாக உழைத்து வருகிறார். இன்று காலை அதே பகுதியில் நடந்த வேறு ஒரு தகராறு தொடர்பாக தகராறில் ஈடுபட்ட வந்தவர்கள் சொல்வது தடுத்து நிறுத்தியாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காலை தகவல் ஈடுபட வந்தவர்கள் அதிகம் மீண்டும் சென்றனர். மீண்டும் அதே பகுதிக்கு வந்த அந்த நபர்கள் வந்து அங்கு நம்மளோட பேசிக் கொண்டிருந்த சுடலை அறிவால் வெட்ட முயன்றது. அதை பார்த்த சோழலை அங்கிருந்து தப்பி ஓட முயன்றவர். ஆனால் பின்னால் இருசக்கர வாகனத்தில் சென்று சுடலை வழிநிறுத்தி கையில் வைத்திருந்த அருவாளில் சமாசம் வெட்டினார். சுடலை வந்து சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். மேலும் சம்பவம் அறிந்து சாத்தான்குளம் போலீசார் சம்பவ இடத்திற்கு இறங்கி வந்தனர். மேலும் அதற்கு அங்கு கூடிய உறவினர்கள் சுடலையின் உடலை எடுக்க வேண்டாம் என்று சாலை மீது ஈடுபட்டு அந்த பகுதிக்கு பரபரப்பு ஏற்படுத்தி மேலும் இந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்ற இதற்கிடையே சாத்தான்குளம் போலீஸ் டிஎஸ்பி ராமச்சந்திரன், திருப்பதி டிஎஸ்பி மகேந்திரன் ஆகியோர் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தேடப்பட்டு வருகின்றனர். குற்றவாளிகள் ஒன்று கைது தருவார்கள் என்று உறுதி அளித்த நிலையில் உறவினர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர். இதனை எடுத்து கொலை செய்யப்பட்ட சுடலின் உடல் ஆம்புலன்ஸ் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு பிரச்சனைக்கு அனுப்பப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள சாத்தான்குளம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு இன்று காலை நடந்த சம்பவம் தான் காரணமா அல்லது வேறு எதுவும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பட்டத்தை வெட்டிய சம்பவம் சாத்தான்குளம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்.